ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிக்சல் இன்ஃபோஸ். நான் உங்கள் சூர்யா. ஃபஸ்ட்டு கிவி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா, கிவியை பற்றின இன்ட்ரடக்ஷன் அண்டு கிவி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிவியில் எப்படி ஒரு லேபிள் அண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறது ஒரு லேஅவுட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டக்குன்னு ப்ரோக்ராம் போகலாம். ஃபஸ்ட்டு கிவி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் கிவி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஃப்ரம் கிவி டாட் ஆப் இம்போர்ட் ஆப் கொடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம்ல, மொபைல் அப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ன்றது முக்கியம். இது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரன் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரம் கிவி டாட் யூஏஎக்ஸ் டாட் லேபிள் இம்போர்ட் லேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம இம்போர்ட்டுக்கு அப்புறம் வர லேபிளில் வந்து கேப்ஸில் இருக்கணும். எந்த இது நீங்கள் இம்போர்ட் பண்ணாலுமே இதெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். இது என்னென்னா, கிவிலேருந்து யூஏஎக்ஸ்னால் யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து லேபிளை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் கிவி டாட் யூஏஎக்ஸ் டாட் டெக்ஸ்ட் இன்புட், அதில் திரும்ப டெக்ஸ்ட் இன்புட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லேஅவுட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் டாட், நான் கிரிட் லேஅவுட் வச்சுக்கிறேன். கிரிட் லேஅவுட். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக எப்படி இது ரன் ஆகுதுன்றக்காண்டி ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன், ஒரு லேபிள் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு. ஸோ இது நம்ம ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் நேமு ஃபஸ்ட் ஆப்னு வச்சுக்கிறேன். இதே என் ஃபஸ்ட் ஆப். ஸோ ஃபஸ்ட் ஆப்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம்ல, இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் நேமாக அங்கே வந்து ரன் பண்ணும்போது காமிக்கிறேன் நான். இதுதான் நம்ம அப்ளிகேஷன் நேமாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ன்றது ஃபங்க்ஷனு. ஸோ இந்த பில்ட் ஃபங்க்ஷன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா, ஒரு லேபிள் ரிட்டர்ன் பண்ணுறேன். லேபிளுக்குள்ளே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பிக்சல் இன்ஃபோஸ்னு கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே இந்த மெத்தடை வச்சு தான் இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். அண்டர் ஸ்கோருக்குள்ளே நேம் கொடுத்துக்கோங்க. இதில் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே அதே மாதிரி மெயின்னு கொடுத்துக்கோங்க. லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா, இந்த நேம்ன்றது வேரியபிளில் இந்த மெயின் கிளாஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ட் டாட் பைன்றது இந்த இடத்துல அசைன் ஆகிக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் ரன் பண்ண போதும். ஃபஸ்ட் ஆப் டாட் ரன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்புன்றது என்னென்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட் ஆப்பு. இதை தான் நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சல் இன்ஃபோஸ்ன்றது மட்டும் ஒரு லேபிளாக க்ரியேட் ஆகும். பார்த்தீங்களா, பிக்சல் இன்ஃபோஸ்னு வந்துருச்சு. இதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லேபிள் ஃபுல்லாகவே வந்திருக்கு. இது நீங்கள் விண்டோஸ் அப்ளிகேஷன் எல்லா அப்ளிகேஷனையும் ரன் பண்ணலாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ மொபைல் அப்ளிகேஷனாகவும் டெவலப் ஆகும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாகவும் வரும். ஸோ இப்போ நம்ம குயிக்காக ஒரு லேபிளும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். கிளாஸ் ஃபஸ்ட்டு கிரிட்டுன்னு வச்சுக்கிறேன் நான், இந்த கிளாஸ் நேமு. ஸோ இதுக்குள்ளே கிரிட் லேஅவுட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனில் init கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக initன்றதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். initனா என்ன சொல்கிறேன், குவார்க்ஸ் கொடுத்துக்கோங்க இங்கே. ஸோ இப்போ இந்த init ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இது வந்து சி++ ஜாவாலலாம்
இந்த init ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இந்த C++ ஜாவாலலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இது இந்த இடத்துல. நம்ம என்னென்ன வேல்யூ பாஸ் பண்ணுற போகிறோமோ அது இங்கே வரும். ஸோ இந்த டபுள் ஆஸ்டரிஸ்க் குவார்க்ஸ்னால் என்னென்னா, இப்போ எத்தனை வேரியபிள் வேணால் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதுக்காண்டி தான் இது. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுவோம், லேபிள் அந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காண்டி இந்த என்னென்ன பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி கவுண்ட்டுக்கு. ஸோ இப்போ ஒரு சூப்பர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், சூப்பர் கீவேர்ட். இதில் ஃபஸ்ட்டு கிரிட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிரிட் கமா செல்ஃப்னா ஒன்றும் இல்லை, இது இந்த மெத்தட் இந்த கிளாஸை தான் குறிக்குது அப்படின்றக்காண்டி. ஸோ இதில் டாட் வச்சுட்டு திரும்ப இனிட்னா இனிஷியலைசேஷன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி டபுள் குவார்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் செல்ஃப் டாட் கால்ஸ் கொடுத்துக்கிறேன். கால்ஸ்னால் ஒன்றும் இல்லை, காலம். இப்போ நான் என்னோடய காலம் 2ன்னு கொடுத்துக்கிறேன், எனக்கு 2 காலம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அதிலே செல்ஃப் டாட் ஆட் விட்ஜெட்னா என்னென்னா, இப்போ இந்த கிரிட் லேஅவுட்டுக்குள்ளே இப்போ நான் கொடுக்குற லேபிள் இல்லை டெக்ஸ்ட் இன்புட் வந்து பாஸ் ஆகும். லேபிள் கமா டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. அதை நான் வந்து இதில் யூசர் ஐடியும் கொடுக்குறேன். இதில் நான் யூசர் ஐடின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான், இதே நான் காப்பி பண்ணி போடுறேன். இதில் நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் இன்புட். இதில் நீங்கள் ஒன்றும் வைக்க வேணாம், இதில் நீங்கள் எம்டியாக தான் இருக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இதில் மல்டி லைன்னால் நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ மல்டி லைன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னா என்னென்னா, எனக்கு மல்டி லைன் வேணாம், சிங்கிள் லைன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி. ஸோ இப்போ இது நம்ம 2 லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த இதை முக்கியமானது, இந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுதான் நீங்கள் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த லேபிள் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கிரிட்டுன்னு இந்த இது இருக்குல்ல, இதை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிரிட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இது எனக்கு ஒரு லேபிள் இங்கே கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இது. இந்த இடத்துல நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இதை நம்ம ரீசைஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு ஃபீல்டு வைக்கிறேன். இந்த இடத்துல பாஸ்வேர்டு ஃபீல்டுன்னு வச்சுக்கிறேன். ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா, இது 2 லேபிள், இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு ஒரு 2 லேபிள், இங்கே ஒரு டெக்ஸ்ட் இன்புட், இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சாச்சு. ஸோ இந்த யூசர் ஐடியில் நான் பிக்சல் இன்ஃபோஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே பாஸ்வேர்டில் நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துக்கிறேன் சும்மா. இதை நம்ம ரீசைஸும் பண்ணலாம். இப்போ ரீசைஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எந்த டிவைஸில் போட்டாலுமே இது செட் ஆகிரும். அதனால தான் இது கிவி யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மாதிரி ஃபீல்டு வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, இப்போ லேபிளும் ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டும் எப்படி வைக்கிறது ஒரு கிரிட் லேஅவுட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நான் கிவி சீரியஸை தொடர்ந்து போட்டுகிட்டே வரேன். ஒரு அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணுவோம் ஃபைனலாக. தேங்க்யூ.